ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். நீங்கள் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? க்ளீன் பண்ணிட்டு தான் குளிக்க போவீங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி போடும்போது அந்த தண்ணி காஞ்சதுன்னா ஒரு டம்ளர் எடுத்து அந்த காஞ்சி போன சாதம் குழம்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு தொடச்சிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். சரிங்களா? சூட தண்ணி ஒரு டம்ளர் எடுத்தால் போதும், ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அப்படியே துணி துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சுரண்டிட்டு சோப் போட்டுலாம் தேய்க்கலாம். சோப் போட்டு அப்புறமா கூட தொடச்சிங்க. எப்போ வாரத்துக்கு ஒரு முறை சோப் போட்டு துடைப்பீங்க. தினமும் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா தினமும் அடுப்பு க்ளீனாக இருக்கும். கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவ வேணாம். ஓகேங்களா? ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.